அன்பிற்கும் உரிய இயக்குனர் தந்தை அருள் திரு ஜேக்கப் அவர்களே, அவரோடு இணைந்து ஆர்வத்தோடு பல ஆண்டுகள் இந்த சங்கத்தில் உழைத்து இந்த சங்கத்தை பெருமைப்படுத்திய ஜோதி, கருணாகரன், மணிவாசகம் இன்னும் அவர்களோடு வேலை செய்து கொண்டிருக்கின்ற லோர்து மேரி, அவர்களுக்கு ஊக்க சக்தியாக இருக்கின்ற லீலா, மற்ற மர்சி போன்ற அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான்மணி கடிகையில் நான்மணி கடிகை என்பது ஒரு இலக்கியம். அதில் ஒரு பழமொழி இருக்கிறது, ஈன்றாளின் பெரிய கடவுளும் மில். ஈன்றாளின் பெரிய கடவுளும் மில். பெற்றவளுக்கு பெரிய கடவுள் உலகில் இல்லை என்பது அந்த பழமொழியினுடைய விரிவாக்கம். ஈன்றாளின் பெரிய கடவுளும் மில். அதுபோல மங்கைய கரசிகளாக இந்த சங்க கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் இந்த நாளில் உங்களை செவ்விய செவ்விய தீந்தமிழ் மலர்களால் தூவி ஆயர், வைஸ் பிரசிடென்ட், உள்ள ஸ்டாஃப் அனைவரின் சார்பாக வாழ்த்துகின்றேன். உங்களுடைய இந்த பொன்னாளின் நாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாட்கள் உங்களுடைய தொடக்க உரை, ஆண்டறிக்கை, லீலா பேசியது அனைத்தையுமே கூர்ந்து கவனித்தேன். தந்தை பேசியது அனைத்தினுடைய நோக்கம் இந்த நாள் பெண் அடிமை என்ற உணர்வில்லாத நாட்களை நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். பெண் அடிமை இல்லாத நாட்கள் தமிழகத்திலே பழந்தமிழ் தமிழகத்திலே இருந்தன, வேத காலங்களிலே இருந்தன, வேதங்களிலும் அப்படி இருந்தன. ஸ்மிருதி என்று சொல்லப்படக்கூடிய காலங்களுக்கு பிறகு அவைகளை ஒட்டி எழுதப்பட்ட நூல்கள் பெண்களை அடிமைகளாக அவர்களுடைய உரிமைகளை மறித்தார்கள், பறித்தார்கள், அவர்களுடைய சுதந்திரத்தை பறித்தார்கள். ஸ்மிருதி என்ற அந்த நூலுக்கு பிறகுதான் பெண் அடிமையானால். நான் வரும்போது திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமை என்ற நூலை வாசித்துக் கொண்டு வந்தேன். திருவி கல்யாண சுந்தரம் அவர் ஒரு முறை திருமணம் செய்தார். 2 குழந்தைகளும் இறந்து விட்டன. அந்த பெண்ணை அவ்வளவு அன்பு செய்தார். அவரை மறுமணம் செய்து கொள்ள சொல்லி கட்டாயப்படுத்தினார்கள். அந்த பெண்ணினுடைய அன்பை சுவைத்ததனால் மறுமணமே செய்து கொள்ளாமல் தன் வாழ்நாளை கழித்து ஏறக்குறைய 22-23 நூல்களை எழுதியிருக்கிறார். அண்ணாவுக்கு முன்னால் திருவிக்காதான் மிகச்சிறந்த பேச்சர். இன்றைக்கும் அண்ணா அதை ஒரு அண்ணா நடை என்று மாற்றிக்கொண்டார். அதுக்கு முன்னால் திருவிக்காதான் பெண்ணின் பெருமை. அதே மாதிரி பாரதி தாசன் குடும்ப விளக்கு என்ற ஒரு நூலையும் எழுதியிருக்கிறார். இந்த பெண்ணின் பெருமை, அந்த குடும்ப விளக்குலேருந்து ஒன்று சொல்ற பாருங்க, உங்களுக்கு ஒரு வேலை பிடிச்சாலும் பிடிக்கும். வயதான தம்பதிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. திண்ணையில் ஒரு பக்கம் கிளவி, ஒரு பக்கம் கிழவன் அப்படித்தானே உட்கார்ந்துருக்காங்க நம்ம ஊர்களில். இந்த கிழவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறானா அந்த பெண்ணை பார்த்து, அந்த கிழவியை பார்த்து, கல்யாணம் பண்ண காலம் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. மாம்பழ கண்ணம், இப்போ என்னடானா பல்லாங்குழி விழுவலாம் போல, பல்லாங்குழி ஆடலாம் போல இருக்கு. நெல்லிடையால் இப்போ காய்ந்த புட்கட்டு, புல் எப்படி இருக்கு ஒடிச்சிருக்குள்ள, காய்ந்த புட்கட்டு. மாம்பழ கண்ணம், பல்லாங்குழி விளையாடலாம். கண்கள் விரல்னா குழி, பொந்து. கண்கள் எப்படியா இருக்கலாம், விரல்னா பொந்துன்னு அர்த்தம். மெல்லிடையால் வர்ணிச்சு கூட்டிகிட்டு போனேன். கை பிடித்து, கரை பிடித்து, வலது காலை எடுத்து வைத்து கூட்டிகிட்டு போனேன். இப்போ காய்ந்த புட்கட்டு மாதிரி இருக்கிறா. இத்தனையிலும் எனக்கு ஒரு இன்பம் இருக்கிறது. அவள் இருக்கிறாளே
அந்த குடும்ப விளக்கு என்ற புத்தகத்திலே பாரதிதாசன் முதியோர் காதல் என்ற அத்தியாயத்திலே ஒரு கவிதையை சொல்லியிருக்கிறார். இந்த பெண்களை பெருமைப்படுத்தும் இந்த நேரத்தில் அதையும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். எத்தனையோ ராஜபுத்திரிகள், தமிழ் மங்கைகள் வீரம் நிறைந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஜோக்கு நிறைய சொல்லுவாங்க, ஆண் பிள்ளை ஆனாலும் பெண் பிள்ளை, ஏதாவது ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை என்று சொல்லுவாங்க. அந்த பழமொழியை சொன்னாங்களே, பெண்ணாக பிறப்பதற்கு மா தவம் செய்திருக்க, பெண்ணாக பிறப்பதற்கு மா பாவம் செய்திருக்க வேண்டும் என்று இன்றைக்கெல்லாம் துன்பங்கள் அனுபவிக்கிறார்கள். மா தவம் மா பாவம் செய்கிற அளவுக்கு பெண்கள் பல விதத்திலும் துன்பப்படுகிறார்கள். அப்படி இருந்தாலும் இதே திருவிக்கா பெண்ணை பற்றி எப்படி வர்ணிக்கிறார் பாருங்கள். தாயும் ஆனவள், உடன் பிறந்தவளும் ஆனவள், மகளும் ஆனவள், கடவுளும் ஆனவள், எல்லாம் அவள், அவள் அந்தன நிலையானாள் அப்படின்னு வர்ணிக்கிறார். இதுக்கு மேலே யாராவது வர்ணிக்க முடியுமா? திருவள்ளுவருடைய காலத்தில் மக்கள் அறிஞர்கள் என்ற அந்த திருக்குறளில் மக்கள் என்று சொல்லுகிற போது பெண்களையும் திருவள்ளுவர் இணைத்தே பேசியிருக்கிறார். நீங்கள் எல்லாம் பின்தூங்கி முன் எழும் வாசுகிகள் என்பதை நான் அறிவேன். வாசுகினா யாரும் தெரியுமா? திருவள்ளுவருடைய ஒய்ஃப் வாசுகி. பின்தூங்கி முன் எழும் வாசுகிகள் என்பதை நான் அறிவேன். அந்த திருவள்ளுவரே மக்கள் என்று சொல்லுகிற போது பெண்கள்